ஹலோ! இன்னைக்கு வந்து டியூஸ்டேங்க செவ்வாய்க்கிழமை. நான் செவ்வாய் ஹோரையில தான் வந்து நான் எப்பவுமே வந்து விளக்கு போட்டுட்டே இருப்பேன் வாரம் வாரம். ஸோ எனக்கு வந்து மதியம் 1:00 தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா என் பையன் இருக்கனால எனக்கு கரெக்டாக காலைல எந்திரிச்சு போட முடியாது. ஸோ அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னுமே படம் வந்து அப்படியே தான் இருக்குது. சரி நம்ம டைம் ஆகட்டும் இப்போ 10:00 ஆகுது. கோலம் மட்டும் போட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ இப்போ எடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணணும். நான் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டேன் காய்ஸ். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து மண் விளக்கில் தான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் போட்டுட்டு அதில் வந்து ஓம் சரவண பவன் எழுதிட்டு குங்குமம் போட்டு எல்லாமே வச்சுட்டேன். அண்ட் நானும் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் தீபம் வந்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தவங்க யோசிப்பாங்க, இந்த மாதிரி சாமி கும்பிட்றப்போ நம்ம முருகனுக்கு வந்து கரெக்டாக வைக்கணும், நெய்வேத்தியம் வந்து கரெக்டாக வைக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடைக்காது காய்ஸ். நான் வந்து பிஸ்கட் கூட வெறும் பிஸ்கட் தண்ணி வச்சு கூட நான் வந்து விரதத்தை வந்து நான் சாமிக்கிட்ட முருகன்கிட்ட வேண்டியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ இது வந்து 4வது வாரம் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்து நான் பால் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க இந்த படம் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, உங்கள் வீட்டில் முருகன் படமே இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வள்ளி தெய்வானை இருக்கிற படத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஏற்கனவே என் வீட்டில் இருந்த படம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த படத்தையே நான் வச்சுருக்கேன். ஸோ அவள் தான் நல்லபடியாக நான் வந்து பூஜை வந்து நல்லபடியாக நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் விரதம் வந்து நான் ஒரு 2:00 தான் விட்டேன். நான் தொடர்ந்து 48 நாள் விரதமும் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.